ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி டிசைன்ஸ் வந்து எப்படி போடுறது. ஒரு சிலருக்கு வந்து மெஹந்தி டிசைன் வந்து நான் கரெக்டாக போடுறேனா தப்பாக போடுறேனா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால தான் எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் எப்படி போடக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கோன் அந்த டிப்பை வந்து கீழே நல்லா பேப்பரில் டச் ஆன மாதிரி போடக்கூடாது. அதே சமயம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சன்னமாக வரும், அதுக்கப்புறம் மொத்தமாக வரும். அந்த லைன்ஸே வந்து கெடுத்து விட்டுரும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிரும் எதை போடக்கூடாது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் எப்படி போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்படி கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அதிலிருந்து கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டாட்டும் வைக்கக்கூடாது, எதுவுமே வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஆனால் வந்து அதே சமயம் பேப்பரில் டச் ஆகலை. நான் இப்போ இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி தான் அப்படியே தூக்கி அந்த கோனை தூக்கி தான் போடணும். தூக்கி தான் நம்ம லைன் போட்டால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான நீட்டான லைன் கிடைக்கும். நான் மெஹந்தி எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற கோனை வந்து முன்னாடி தள்ளிட்டு அதை மட்டும் நான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறேன் 2 விரலால். அதுக்கப்புறம் தான் போடுறேன். நீங்கள் ப்ரெஷர் வந்து லூஸ் கொடுத்துட்டிங்க, அந்த டைட்டாக பிடிக்கிறதுலேயும் லூஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ கீழே அந்த பேப்பரில் டச் ஆகியோ ரொம்ப அழுத்தம் கொடுத்தோ அந்த பேப்பரில் கீழே டச் ஆகும் போது அழுத்தம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் திட்டாக வரும். ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், அந்த 2 விரல்லையும் அந்த கோனை பிடிச்சிட்டு அதை நல்லா தூக்கி போடணும். நல்லா அந்த மெஹந்தியை வந்து நல்லா தூக்கி போடணும். நம்ம ப்ரெஷர் இங்கே பாருங்கள், நான் இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணனால அந்த இடத்துல வந்து கேப் விழுந்துருச்சு. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி போடுறது தான் கரெக்டான மெத்தட் லைனுக்கு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், டாட் பார்க்கலாம். டாட் எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். டாட் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதில் நீங்கள் மெஹந்தியை ஃபில் பண்ணுவீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி போடக்கூடாது. அப்புறம் சின்ன டாட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கக்கூடாது. அது அன்ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். லைன் போடுறதுக்கு 2 விரலையும் வச்சு ப்ரெஷர் கொடுத்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி தான் அப்படியே வந்து அந்த 2 விரலை வச்சு அந்த கோனை பிடிச்சிட்டு நல்லா ஒரே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி வந்துடும். இதுதான் கரெக்டான மெத்தட் டாட் வைக்கிறதுக்கு. நீங்கள் பெரிய டாட் வைக்கிறதுனால இதுதான் மெத்தடு, சின்ன டாட் வைக்கிறதுனால இதுதான் மெத்தடு. நீங்கள் எவ்வளோ பெரிய டாட் வேணாலும் வைக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தானே நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டை வந்து அப்படியே கீழே இழுத்துறக்கூடாது. நம்ம லாங் ப்ரெஷ்ஷே பண்ணி வச்சாலுமே கீழே இழுத்துறக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். சின்ன டாட் வைக்கிறதுனாலும் அந்த 90 டிகிரியில் வந்து அந்த கோனை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வரல அப்படின்னா 90 டிகிரியில் பிடிச்சிட்டு ஒரே ஒரு லாங் ப்ரெஸ் மட்டும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து கரெக்டாக விழுந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வெர்டிக்கல் லைன் தான் பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் லைனுங்கிறதும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ரொம்ப கீழே அந்த பேப்பரை டச் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து சன்னமாக இருக்கும், அதுக்கப்புறம் மொத்தமாக இருக்கும். கரெக்டான அந்த லைன் வந்து ஈவனாக கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நடுவில் திட்டாக ஸ்டார்டிங்கில் வந்து டாட் இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் எண்டிங்கில் டாட் இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் மிடில் டாட் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டான மெத்தடாக இருக்காது. நீங்கள் எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போட்டிங்களோ அதே மாதிரி தான் கையை தூக்கி தான் போடணும். மெஹந்தியை வந்து தூக்கி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இந்த திட்டாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அப்படியே வந்து நம்ம ப்ரெஷர் வந்து ரொம்ப நம்மளால் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட முடில, நடுவில் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நடுவில் கட் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நடுவில் வந்து நல்லா மொத்தமாகவோ சன்னமாகவோ மொத்தமான லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் சன்னமான லைன் வந்துச்சுன்னா தான் நம்மளால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் என்ன சொன்னேன், தூக்கி போடுங்க, கோன் வந்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன லைன் பார்க்க போகிறோம், ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் அப்படின்னா என்ன, சாய்வாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாய்வாக இருக்க மாதிரி லைன் தான் நம்ம இப்போ வந்து போட போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் வெர்டிக்கல் லைன் மாதிரியே தான் ஸ்லாண்டிங் லைனும். எல்லாமே லைன்ஸ் தான், நம்ம டைரக்ஷனை மட்டும் மாற்றி போடுறோம்.
இதையுமே பாருங்கள், கீழே அந்த பேப்பரை ஒட்டி போடக்கூடாது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து கிளாஸஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் ஏன் இப்போ சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போது வந்து நான் கிளாஸஸ் மட்டும்தான் போட்டேன். இப்போ வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னா, ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸ்டூடெண்ட்ஸால் வந்து இந்த லைன்ஸ் வந்து இதுதான் மிஸ்டேக் பண்ணுறோமா, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இது தப்பு, இது தப்பு இல்லை அப்படின்னு வந்து நான் கிளாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டே 1ல். இதே மாதிரி ரெகுலராக கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மெஹந்தி கிளாஸ் மட்டும் எடுக்கல, ஆரி ஒர்க் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.